ஹாய் டு ஆர். நம்ம சேனல் நேம் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, தெரியுதுங்களா? கீழே ஒட்டிகிட்ருக்கோம் அஸ்வின் ஆர்சி ரைடர். சேனல் ஐடியும் அதுதான், இன்ஸ்டா ஐடியும் அதுதான். இது ஒட்டிகிட்ருக்கோம் இங்கே. ஹாய் டு ஆர், வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் பிளாக். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். வீடியோஸே வரமாட்டேதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, வரும், கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்கடி நிறையா வீடியோ வரும். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து மாஸ் ரைடு ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கோங்க. எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலகிரி போகலான்ட்டு இருக்கிறோம். 120 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகலான்ட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். இப்போ என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏலகிரி போகிறதுக்காக நம்ம ஹெல்மெட்டோட வைசர், இது வந்து இந்த வைசர் போட்டோம்னா நைட்டில் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது. அதனால் நார்மல் வைசர் வாங்கலான்ட்டு பிளான் இருக்குது. அதுக்காக ராணிப்பேட்டை போய் நார்மல் வைசர் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். அது ஒரு விலாகாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம விலாக் செக் பண்ண எப்படின்னா, நான் நிறைய விலாக் பண்ணேன் இந்த 1 மந்தில், ஆனால் ஆடியோ வராமல் போயிடுச்சு. அதனால் இப்போ இந்த ஒரு விலாக் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி போகிறது வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் ஏலகிரி ரைடு. அதனால் அது ஆடியோ வராமல் சொதப்பிடக்கூடாது. அதனால் இப்போ ஒரு விலாக் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த விலாக் எடுக்கிறேன். இப்போ போய் நம்ம ஹெல்மெட் இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பைக்குக்கு ஸ்டிக்கர் வேறு இன்னும் வரையுமே ஒட்டவே இல்லை. அதனால் அதை போய் ஸ்டிக்கர் ஒட்டலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் வைசர் கன்ஃபார்ம் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி நைட்டு நம்ம இந்த வைசர் வச்சுட்டு கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. நம்ம நைட் ரைட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வைசர் தேவைப்படும். அதனால் வைசர் வாங்கி தான் வாங்கணும். ஹாய் டு ஆர். இப்போ நம்ம போயிட்டு இன்றைக்கி நைட்டு மாஸ் ரைடு இருக்க வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த ரைடு. இப்போ ஏலகிரி போகிறது. அதனால் இப்போ போய் பர்ச்சேஸ் இது என்ன பண்ணலான்னா, நம்ம வைசர் போயிட்டு இது பண்ணலாம். வேறு வைசர் ஒன்று வாங்கிட்டு வரலாம். இது நைட்டில் ரொம்ப ரோடு அவ்வளோ இருட்டாக இருந்தால் ரொம்ப இதுவாக தெரியாது. நம்ம நைட்டு தானே ஹில்ஸ் ஏற போகிறோம். அதனால் கொஞ்சம் சரியாக இந்த வைசர் போட்டிருக்கிறதுனால சரியாக தெரியாது. இது கொஞ்சம் ரொம்ப எப்படின்னா ரொம்ப கலராக இருக்கும். இது ஒரு மாதிரி பிளாக்காகவே இருக்கும். அதனால் நார்மல் வைசர் ஒன்று வாங்கணும் இன்றைக்கி போயிட்டு. அப்புறம் நம்ம வண்டி அப்படியே இது பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஸ்டிக்கர் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். பேசாமல் நம்ம சேனல் நேமு. இப்போ இன்னும் எங்கே போகிறோம் இப்போ அங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டில் ஒரு கடை இருக்குது, பிக் ஷாப் ஒன்று. அங்கே தான் போய் வாங்கலான்ட்டு இருக்கேன் வைசரு. ராணிப்பேட்டை எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ், ஒரு 8 இல்லை 10 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். அங்கே தான் போய் வாங்க போகிறோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 10 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 1 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த ரைடு. 3 பைக் தான் போகிறோம். ஆனால் வேறு லெவலில் செம்ம ஃபன்னாக இருக்கும். நைட்டு போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஃபயர் கேம்ப் போட்டு, அப்புறம் இன்றைக்கி நைட்டே வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகிற ஐடியா இருக்குது. நிறையா பிளான் போட்டிருக்கானுங்க. எனக்கு லேசாக தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி நைட் ஃபயர் கேம்ப்பு, வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இவனுங்க நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கானுங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். மறக்காமல் நாளைக்கு வீடியோ வந்துடும், எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோவும் இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரலன்னா கன்ஃபார்ம் நாளைக்கு வரும். அப்படியே அந்த வீடியோ லேட்டாக வந்துடும். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இந்த வீடியோலாம் லைனாக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் 1 மாதம் வீடியோ வேறு வரல நம்மளுது பார்த்தீங்கன்னா. ஏன்னா எடுக்கிற வீடியோலாம் ஆடியோ இல்லாமலே போயிடுதுங்க நிறையா. அதனால தான் வீடியோ போடவே முடியல. ஒரு 4-5 வீடியோ எடுத்தேன், 4-5மே ஆடியோ இல்லாமல். ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் எடுத்த வீடியோ ஃபுல்லாக ஆடியோ இல்லாமல் போயிடுச்சு. அதனால அதை ஏதோ 1 மாதம் வீடியோவே போடலை. இதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கடி போட ஆரம்பிக்கணும். வீடியோ போடுவேன் இதுக்கப்புறம் அடிக்கடி. நீங்கள் எல்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நல்லா ஃபன்னாக இருக்கும். சரிங்க, இதோட நான் கடைக்கிட்ட போய்ட்டு மற்ற விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நம்ம அந்த கடைக்கு பிக் ஷாப்புக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்ட வந்துட்டோம், ராணிப்பேட்டை வந்துட்டோம். இப்போ போயிட்டு அந்த நார்மல் வைசர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ செக் பண்ணுறதுக்காகவே எடுக்கிறேன். முதல்ல எப்படி வருது, இந்த ஆடியோ வருதா என்னன்னு.
ஏன்னா ஒரு 4-5 வீடியோ எடுத்து ஆடியோ வராமல் போயிடுச்சுல, செம்ம கடுப்பாயிடுச்சு. இப்போ ஏலகிரி ட்ரிப் வந்து நல்லா செம்ம முக்கியமான ட்ரிப்பு, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். செம்ம ட்ரிப். அது கொஞ்சம் லாங் தான். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம சேனலில் லாங் ட்ரிப் போகிறோம். மற்றபடி நான் ஒரு 2 வாட்டி போயிருக்கிறேன். அதுவும் இவ்வளோ தூரம் தான், ஏலகிரி அந்த அளவு தூரம் தான். ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தான் போயிருக்கிறேன். ரொம்ப லாங் பைக்கில் போகல. ஆனால் இப்போ போகிறோம் நம்ம. அதான் இந்த 100 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், செம்ம ஃபன்னாக இருக்கும். அது வந்து நம்ம இது ஆடியோ வராமல் போயிடுச்சுன்னா மனசே விட்டுருவோங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். சரி, அதனால தான் இப்போ எதுக்கும் சரி போய் வைசர் கன்ஃபார்ம் வாங்கி தான் ஆகணும். அதை போய் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதே ஒரு விலாக் மாதிரி எடுக்கலாம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துட்டேன். இப்போ கடைக்கு வந்து அவ்வளோதான் வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இல்லை, அவ்வளோதானுங்க. இந்த கடை தாங்க, மோட்டோ வேர்ல்டு. இந்த கடைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஐயோ, கடை க்ளோஸில் இருக்கா? உள்ள ஆள் இல்லையோ? சரி இருங்க, நான் போயிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அந்த கடை ஓனருக்கு. இருங்க, அவர் கடைக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் நான் மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஏட்டுவார், இங்கே வந்து செக் பண்ணி அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன் கடை ஓனருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 4 மணிக்கு தான் வருவாரோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்மெட்டுக்கு தேவையான மாடலில் அந்த வைசர் இல்லையா அவர்கிட்ட. வேகா தான் இருக்குது அவரது. எந்த வந்து அது என்ன மாடல்னால் எனக்கே சரியாக தெரில. அப்புறம் இந்த மாடல் இல்லைன்ட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு. அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி இருந்தால் அங்கே கேட்க சொன்னாங்க. சரி, அதான் அங்கே போய் கேட்டு பார்க்கலாம். இல்லாட்டி வேலூர் தான் போகணும் வேறு. ஆனால் கண்டிப்பாக நம்ம வேலூராவது போய் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு இந்த வைசர் போட்டு நம்மளால் ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. அதனால் இங்கே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்களில் போய் எங்கன்னா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி வேலூர் கன்ஃபார்ம் நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் கண்டிப்பாக இது இந்த வைசர் வச்சுட்டு ஓட்ட முடியாது. இந்த லைனில் இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட தான். இன்னும் வேறு ட்ரெஸ்லாம் வேறு போய் அயர்ன் பண்ணணும், ரெடி பண்ணணும். ஐயோ, பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே வளைக்கிறானுங்க வண்டியை. சார், மெயின் ரோடு தானே, கொஞ்சம் பார்த்து வளைக்கிறதுக்கு என்ன, பார்க்கவே மாட்டேன், திரும்புறதே இல்லை, அப்படியே அவனுக்கு பாட்டு வண்டி வளைக்கிறது. இங்கே ஒரு கடை இருக்குமே, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஒரு செட்டு கடை இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதோ இங்கே இருக்குது. சரி கேட்டோ, இங்கே பார்க்குறேன், பார்த்துட்டு வாங்கிட்டு நான் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஏட்டுவார், இங்கேயும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, ஹெல்மெட் ஃபோட்டோலாம் போட்டு, அந்த கடையில் கேட்டு பார்க்கலாம். அங்கேயாவது இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும். போயிட்டு நம்ம அப்படிக்கா வருவோம். அங்கே மொத்தமே ஃபோட்டோ போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா சூப்பர் பைக் ஐட்டம்ஸாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே தாங்க இருங்க, இருக்குதா என்னன்னே தெரியலையே. நம்ம ஹையட்டோர் நான் ஹெல்மெட் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் சரின்ட்டு வந்து தேடி பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, ஹெல்மெட் ஷாப்பு, ஹெல்மெட் ஷோரூம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஆனால் இது நான் முன்னாடியே தெரியுங்க இங்கே இருக்குது, ஆனால் சடனாக ஞாபகமே இல்லை. இப்போ தான் எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னு ஞாபகம். ஆனால் நான் முன்னாடி தெரியும்னா, முன்னாடினா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இருக்குது. இங்கே தான் ஸ்கூல் படித்தேன், கங்காதரான்ற ஸ்கூலில். ஆனால் அப்போலேருந்து இந்த ஷாப் இருக்குது. ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த காரோட அலாய் வீல்ஸ் தான் இருக்கும். இப்போ தான் ஹெல்மெட்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நான் போய் பார்க்குறேன்.
அந்த ஷாப்பும் க்ளோஸில் இருக்கா என்னன்னு தெரியலிங்களே. லஞ்சுக்கு எதுனா போயிருக்காங்களா என்னன்னு தெரில. அதுவும் சரி, எங்கேயாவது இருக்கான்னு போய் மேலே போய் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கேயும் வந்து தேடி பார்த்தா இங்கேயும் கிடைக்கலங்க. ஹெல்மெட் ஷோ வேலூர் தான் போகணுன்றாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக வேலூர் தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி, வேலூரே போகலாமான்ற ஒரு ஐடியா தான் இருக்குது. பட் ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 3:43 ஆச்சு. 7 o'clock தான் கிளம்புறோம். பட் ஆனால் துணிலாம் ரெடி பண்ணி வைக்கணும். நம்ம வேலூர் தான் போய் எடுக்கலான்ட்டு பார்த்தேன் வைசரு. சரி, வேலூர் வந்து 8 o'clock வரையும் கடை ஓப்பனில் இருக்கும். சரி, இப்போ நம்ம எதுக்கு வேலூர் போகிறது, வேஸ்ட்டாக ஒரு எப்படியே 30 kilometers போகணும், எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும். பேசாமல் நம்ம எப்படியே போகிற வழியில் வண்டிக்கு ஸ்டிக்கர் மட்டும் பண்ணிக்கலாம். நைட்டு நம்ம எப்படியும் வேலூர் போய் தான் போவோம் ஹைவேல. அது ஹைவேலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 kilometer தான் உள்ளே இருக்கும். வேறு ரூட் வரும். அந்த ரூட்டில் போய்ட்டு நம்ம வைசர் மட்டும் வாங்கிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியானால சரின்ட்டு ஈவினிங் நம்ம எப்படியும் 7 o'clock கிளம்பிடுவோம்ல. அதனால் இப்போ வேலூர் போகலைங்க. போகிற வழியில் நம்ம ஸ்டிக்கர் மட்டும் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு வண்டிக்கு. நம்ம சேனல் நேம், ஏன்னா நம்ம போனோம்னா யாருன்னா பார்ப்பாங்க, நம்ம சேனல் நேமை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கள்ல. அதுக்காக நம்ம சேனல் நேம் வண்டியில் ஸ்டிக்கர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். வேறு எதுவும் இப்போதைக்கு பிளான் இல்லை. அவ்வளோதாங்க. போயிட்டு துணி வேறு ரெடி பண்ணணும். என்னோடய ட்ராவல் பேக் வேறு என் தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டா. அவள் வெளியில் போயிருக்கா. அவள் வேறு எடுத்துகிட்டு போயிட்டாளா. சரின்ட்டு இப்போ எனக்கு ட்ராவல் பேக்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நானே வந்து என் ஃப்ரெண்டை தான் ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம போகிறது 1 day ட்ரிப் மாதிரி தானே. சரி, எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோலாம் துணி இருக்காது, 2 செட்டு மட்டும்தான். எப்படியும் நம்ம வாட்டர் ஃபால்ஸில் நனைஞ்சால் ஒரு துணி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு துணி யூஸ் பண்ணுவோம். காலையில் வேறு ஒரு துணி. மொத்தம் ஒரு 3 செட்டு தான் வரும். அந்த 3 செட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இதுலேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இப்போதைக்கு நம்ம போயிட்டு இது மட்டும் பண்ணிக்கலாங்க. சரி, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த கடைக்கிட்ட போயிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஸ்டிக்கர் ஷாப் பண்ணுறேன். நம்ம சேனல் நேம் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, தெரியுதுங்களா? கீழே ஒட்டிகிட்ருக்கோம், அஸ்வின் ஆர்சி ரைடர். சேனல் ஐடியும் அதுதான், இன்ஸ்டா ஐடியும் அதுதான். இது ஒட்டிகிட்ருக்கோம். இங்கே வண்டி கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இப்போ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டி வேறு க்ளீன் பண்ணணும். சரி, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அவ்வளோதான். இப்போ போயிட்டு ட்ரெஸ் ரெடி பண்ணணும், வண்டி க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. பக்கத்தில் தான் இப்போ நம்ம கடை ஷிப்கார்ட் பக்கத்தில் தான். இதே ஷிப்கார்ட் தாங்க இது எல்லாமே. இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 1/2 kilometer தான் இருக்கும் நம்ம கடைக்கு. சரிங்க, நம்ம கடைக்கிட்ட போயிட்டு அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன்.